டிஎன்பிஎஸ்சி போட்டு தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து நேற்று அறிவு பண்ணி விட்டுருந்தாங்க. அது வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீஸுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் 1/4/2025 அன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி சைட் பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வராங்களோ கரெக்டாக அந்த டைமில் நோட்டி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் ஒன்று தான் அந்த குரூப் 1 சர்வீஸ். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க அவங்களோட எய்ம் எப்படி இருக்குன்னா, குரூப் 1 அல்லது குரூப் 2 இந்த 2 போஸ்டிங்கில் தான் ஏதாச்சும் நம்ம படித்து போகணும்னு சொல்லிட்டு சில பேர் அதுக்காகவே படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ உண்மையாலுமே இது கிரேட் 1 போஸ்டிங் தான் எல்லாமே இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2025 தான் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/4/2025. எப்போது அப்ளிகேஷன் கரெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5/5 7/5 வரைக்கும் 2 நாள் கரெக்ஷன் தராங்க. ஸோ அதனால் ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணிடணும். எப்போ எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போன்னா 15/6/2025 காலைல 9 to 12:30 மணி. ஸோ அது மெயின் எக்ஸாம் எப்போன்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் டேட்டை வந்து சொல்லிவிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து படிக்கிறவங்க இது வந்து குரூப் 2 அப்ளை அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு அனுபவம் தான் கிடைக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 படிக்கிறவங்களும் தனியாக இருக்காங்க, மற்றபடி குரூப் 4 படிக்கிறவங்களும் தனியாக இருக்காங்க. ஸோ குரூப் 4 படிக்கிறவங்க டிகிரி முடிச்சிருந்தா கண்டிப்பாக இதுவும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ இது யாரெல்லாம் டிகிரி முடிச்சிருக்காங்களோ அவங்களும் வந்து இந்த குரூப் 1 எக்ஸாமும் வந்து அப்ளை பண்ணலாம். நம்பர் ஆஃப் வேகன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னா 70 வேகன்சி வந்து இருக்குது. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் 28 போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு டிஎஸ்பி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸில் 7 போஸ்டிங் இருக்குது. அது அசிஸ்டன்ட் கமிஷனர் தமிழ்நாடு கமர்ஷியல் டேக்ஸில் வந்து 19 போஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட்டில் வந்து பஞ்சாயத்தில் சர்வீஸில் வந்து 7 பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸில் 3 போஸ்டிங் இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் 6 போஸ்டிங். டோட்டலாக வந்து 70 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 வந்திருக்காங்க. ஸோ மேபி வந்து இந்த வேகன்சி வந்து அடுத்தது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்தாலும் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனாக கொடுத்துருக்காங்க. மினிமம் எவ்வளோ ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு போஸ்டிங் வந்து மாறும். நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக குரூப் 2 படிக்கிறவங்க குரூப் 1 படிக்கிறவங்க அதை பயன்படுத்துதுங்க. இல்லை குரூப் 4 படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1 எக்ஸாம் அப்ளை பண்ணி நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஒரு எலிஜிபிள் என்ன ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் புதுசாக. ஸோ எல்லாத்துக்குமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பொறுமையாக எல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் இதில் எலிஜிபிள் பிகாம் படிச்சிருந்தால் நம்மளுக்கு இந்த கமர்ஷியல் டேக்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த கேட்டகரிக்கு என்னென்ன டிகிரி படித்தா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அப்புறம் செகண்ட் சொல்லி தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு ஸோ குரூப் 1 எக்ஸாம் படிக்கிறவங்க படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது எல்லாருமே வந்து டிகிரி முடிச்சிருந்தா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம். ஸோ படிக்கிறவங்க எல்லாமே பொது அறிவு தான், ஜிகே தான் ஃபுல்லாக. இது குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஜிகே தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறவங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குரூப் 4 வந்து ஜிகே வந்து அதிகமாக கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 175 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 175 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 25 டோட்டலாக 200 கொஸ்டின். அது எல்லாமே அதே தான். 3 ஹவர்ஸில் எவ்வளோ பாஸ் பண்ணணும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி. இதில் பாஸ் பண்ணால் நம்ம மெயின் எக்ஸாம் என்ட்ரி பண்ணணும். மெயினில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்சியில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 100 மார்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பேப்பர் 1 தமிழ், பேப்பர் 2 பேப்பர் 3 பேப்பர் 4 சொல்லிட்டு எல்லாமே ஜிகே தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் தான் அதோட மெயின்ஸ். இது எல்லாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் கேட்பாங்க. இன்டர்வியூலேருந்து ஃபுல் மார்க் எவ்வளோ இருக்கிறாங்களோ உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எய்ம் சில பேர் நிறைய பேர் இருப்பாங்க குரூப் 2 குரூப் 1 இது தான் வேலைக்கு போவான்னு சொல்லிட்டு எய்ம் இருப்பாங்க. அவங்களாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த சேனலில் புதுசாக பார்க்குற மறக்காம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.